டீம் உண்மையிலேயும் சொல்கிறேன், இந்த ஹோட்டல் வந்து சம்திங் பெஸ்ட்டு. எனி ஹார் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆக்சுவலாக விஜயவாடாவோட ஏர்போர்ட் இருக்கிற ஒரு இடம். இதோட ஓனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ரியலி ஷாக்குடு. அதான் நம்ம ஜென்ரலாக நார்மலாக பீப்புள் இருக்கிறது வேறு, பட் ஒரு ஹோட்டல் வச்சுருக்க ஒரு அந்த ஓனரே வந்து நம்மளுக்காக சர்வீஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயும் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து தேங்க்யூ. இது வந்து நம்ம டே 44ல் இருக்கோம். சென்னை போயிட்டுருக்கோம். சென்னை போகிறதுக்கு இன்னும் 4 days ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த பேனர் அரசியல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குப்பா. எங்கே பார்த்தாலும் ஒய்எஸ்ஆர் தான். இந்த ஒரு ஃபோட்டோ அவர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபோட்டோ. இதுக்காகவே டவர் எழுப்பியெல்லாம் கட்டியிருக்காங்க. டீம் அங்கே ஒருத்தர் பாருங்கள், நான் தூரத்துலேருந்து இங்கே காட்டுறேன். அவர் வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு நியூஸ் பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்காரு. क्या इसके अंदर प्लास्टिक बॉटल है, आप क्या पढ़ाई कर रहे हैं? आज का न्यूज़पेपर है, इसमें कितना केजी आता है? केजी 1 kg 20 रुपया. कितना होगा इसमें? 10 kg 20 kg होगा, बस उतना ही आपका इनकम है डेली. 300 रुपया बस, सिर्फ प्लास्टिक है. दिखा दो, अट्टा 8 रुपया का आता है. ओके, ये हर रोज आप यही रूट पे जाते आते हैं? आपको बच्चा है क्या? शादी हुआ आपका? नहीं किया, लेकिन ये हर रोज न्यूज़पेपर पढ़ाई करते हैं. तुम இது வந்து பாத்தீங்கன்னா விஜயவாடால आपका नाम जगदीश कुमार. और पेड़ வந்து பாத்தீங்கன்னா जगदीश कुमार. और हर रोज जो सुबह उठ के क्या करता है? ये प्लास्टिक है, वो दिखा दी. प्लास्टिक है, ये बॉटल्स है, நீங்க இதெல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ எவ்ரிடே அவர் ரெகுலராக இங்கே வந்து இதான் பண்ணுறாராம். 1 kg பிளாஸ்டிக் வந்து 20 ரூபாயா. அப்புறம் அந்த அட்டை இருக்குது, அதை போட்டால் ஒரு அட்டைக்கு வந்து 8 ரூபாய் என்னமோ கொடுப்பாங்களாம். டெய்லி வந்து இந்த வேலை தான் செய்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 250 to 300, 250 से 300 रुपया कमा सकते. ठीक है, आपका हाथ में क्या है वो दिखा दो. இங்கே பாருங்க, நியூஸ் பேப்பர். அச்சா, அவரை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த வேலை செஞ்சுட்டு நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டேன், அவர் ரெகுலராக வந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் படிப்பாராம். பட் எனக்கு வந்து மேரேஜ் எல்லாம் எதுவும் ஆகலை, இதில் கிடைக்கிற வருமானத்தை தான் நான் பண்ணுறேன்றாரு. நம்ம மக்கள் எவ்வளோ பிளாஸ்டிக்கை போடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ என்னால் இவருக்கு என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ணிட்டு தான் இங்கிருந்து போவேன். ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வந்து இவங்களுக்கு வந்து என்ன நடக்குது என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மரம். இது மரம் வந்து ஃபுல்லாக இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி ஹைவேவோட 2 சைடுமே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பிரச்சனை என்னன்னா, இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிருது. அதே சமயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பறவை இனங்களுமே வந்து உட்காராது. இது நம்ம சூழலுக்கு ஏற்ற மரமே கிடையாது. இந்த மரத்தையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வெட்டி அழிக்கணும். டீம் இவர் தான் வந்து என்னை கூப்பிட்டு போய் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ அவர் ஒர்க் போகிறாரு. நான் வந்து அப்படியே இப்படி முன்னாடி போகிறேன். நைஸ் டு மீட் யூ பையா. தேங்க்யூ. முதல்ல இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் மண்டி. ஆந்திர பிரதேஷில் விஜயவாடாவிலேருந்து வர வழியில் ஃபுல்லாக மிளகாய் இங்கேருந்து தான் நிறைய இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இங்கே ஆக்சுவலாக பார்க்கலாம், நல்ல வெயில், வாயெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வறண்டுருச்சு. இங்கே வந்து தர்பூசணி சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்திருக்கேன். இப்போ தர்பூசணி சாப்பிடணும். இங்கே என்ன பிரச்சனைனா, நிற்கிறது கூட பார்த்திங்கன்னா வெளியே பெரிய இடம் இல்லை. இதுக்குள்ளே பூந்து தான் வந்து நின்று சாப்பிடணும். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா மழை அப்படியே பாதி வந்து பேத்தெடுத்தாச்சு. இது மாதிரி நான் நிறைய எடுத்து எனக்கே வந்து போர் அடிச்சிருச்சு. எவ்வளோ மழைடா வெட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்கே இருந்தது அப்படியே ஜல்லி அது எல்லாமே வந்து விற்றுட்ருக்காங்க. பாருங்க வா டீம், இங்கே பார்க்கலாம். இப்போ சைக்கிளில் திருப்பி வந்து ப்ராப்ளம். நான் வந்து ஆக்சுவலாக நேற்று கண்ணபுரம்லேருந்து இப்போ இங்கே வரோம். இந்த பையா தான் வந்து இந்த வேலையெல்லாம் இப்போ நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. பார்ப்போம் இது எப்படி எந்த மாதிரி வேலை செய்யுது என்னன்னு. தேங்க்யூ. हिंदी आता है ना सबको? कैसा हिंदी सीखा इधर? हाँ, नहीं तो फिर इधर तो किसी को हिंदी नहीं आता है. बहुत आदमी को आता है थोड़ा. इतना नहीं बोलता है. டீம் டே 44 நல்லா போச்சு. பட் ஆனால் நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. எப்படியோ சம்ஹவ் இன்றைக்கும் வந்து மேனேஜ் பண்ணி இப்போ வரைக்குமே 140 கிலோமீட்டர் பண்ணியாச்சு. பட் இன்னும் நான் பண்ணுவேன். என்னன்னா, இங்கே நம்ம சவுத்தில் வர இந்த நேரம், அதாவது சூரியன் இருட்டாகிறது வந்து டைம் நிறைய எடுக்கும். ஸோ அது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபேஸில் மட்டும் எனக்கு இப்போ சன்க்ரீம் மட்டும் போடலின்னா ரொம்ப கஷ்டம். போட்டே இப்படி இன்னைக்கு சாப்பிட்டது அப்படி தான். என் மைண்டில் என்னென்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண வரைக்கும் நான் வேறு எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டேன். அப்படி தான் இருந்தது இன்றைக்கி டேவும்.
இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பனைமரத்தோட யூசேஜ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. மக்கள் நிறையா பயன்படுத்துகிறாங்க. வீடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையில் வந்து பண்ணுறாங்க. அதாவது என்ன, பனைமரம் சார்ந்த தொழிலெல்லாம் இருக்கும்போது தான் அதை சார்ந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நெல்லை சைடும் தென் தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அங்கே நிறைய வேலை செய்கிறவங்க இருக்காங்க. பட் இதுவே நீங்கள் இந்த பொள்ளாச்சி சைடு மேட்டுப்பாளையம் இங்கெல்லாம் போயிட்டோம்னா இது மரம் இருக்குது. இப்போ அதாவது கவர்மெண்ட் வந்து தடை போட்டாங்க இது வெட்டுறதுக்கு. மரம் இருக்குது, ஆனால் அதை ஓலை வெட்டுறக்கோ இல்லை நொங்கு வெட்டுறக்கோ யாரும் வந்து இருக்கிறது இல்லை. பனைமரம் சார்ந்த தொழில் வந்து வளரணும். நான் படித்த டேட்டா ரெக்கார்டு படி பார்த்தா பனைமரத்தில் மட்டுமே பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவிலேயே அதிக பனைமரம் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான்.